1934 நீண்ட பயணம் யார் மேற்கொள்கிறாங்க அப்படின்னா மாசே துங் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்க்கலாம். ஷியாங்கே ஷேக் பொதுவுடைமைவாதிகளை சுற்றி முற்றுகையிடும் விதமாக ஆங்காங்கே பல பாதுகாக்கப்பட்ட அரண்களை அமைத்திருந்தார். இந்த பொதுவுடைமைவாதிகள் அப்படின்னா யாருன்னா இந்த மாஷே துங்கோடைய குரூப்பு தான் இந்த பொதுவுடைமைவாதிகள் அப்படிங்கிறவங்க. ஷியாங்கே ஷேக் என்ன பண்ணிட்டாரு, இந்த பொதுவுடைமைவாதிகளை சுற்றி முற்றுகையிடும் விதமாக எப்படியும் அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே பல பாதுகாக்கப்பட்ட அரண்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷியாங்கே ஷேக் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காரு. சரி, இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாசேதுங் மாவோ என்ன பண்ணுறாருன்னா, மாவோவும் ஹுனான் பகுதியை விட்டு அகன்று பாதுகாப்பான ஒரு பகுதிக்கு செல்ல நினைத்தார். அவங்க முற்றுகையிட்டாங்க அப்படின்னா என்ன கன்ஃபார்மாக அடுத்தது வந்து தண்டனை கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு மாவோ அப்படின்னா, அந்த இடத்த விட்டு ஹுனான் பகுதியை விட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துக்கு இப்போ ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த படத்தில் பாருங்கள், ஒரு குதிரையில் ஏறிக்கிட்டு இவர் கூட வீரர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட பயணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறாங்க 1934. சரிங்களா. ஸோ 1934 நீண்ட பயணம். யாரோட பயணம்னா மாவோவுடைய பயணம். ஏறத்தாழ 1933ஆம் ஆண்டு வாக்கில் சீன பொதுவுடைமை கட்சியின் மீதான முழு கட்டுப்பாடும் மாவோ வம்சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேர்ந்தது. அதாவது என்னென்னா, சீன பொதுவுடைமை கட்சியின் மீதான முழு கட்டுப்பாடும் யாருக்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா மாசேதுங் மாவோ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருச்சு. எப்போனா 1933. ஒரு நீண்ட பயணத்தை முன்னெடுத்து 1,00,000 பொதுவுடைமை இராணுவத்தினர் 1934 கிளம்பினர். ஒரு நீண்ட பயணத்தை முன்னெடுத்து அப்படிலாம் கிடையாது. ஏன் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷியாங்கே ஷேக் வந்து பார்த்திங்கன்னா துரத்திக்கிட்டு இருக்காரு இவங்களை. அதனால் இவங்க பயந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஸோ இது பயணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது. ஸோ பயந்து ஓடுறதுன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு டீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களே பயணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டாங்க. இவர் எப்படி பயணம் எடுக்கிறாரு அப்படின்னா, ஒரு நீண்ட பயணத்தை முன்னெடுத்து 1,00,000 பொதுவுடைமை இராணுவத்தினர் 1934 வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறாங்க. அந்த பயணம் ஒரு சகாப்தமாக மாறியது. சகாப்தம்னு ஏன் மாறுது? ஒரு மனுஷன் கூட 1,00,000 பேர் போகிறாங்க மனுஷங்க. அதனால் அது சகாப்தமாக மாறுமா மாறாதானா கண்டிப்பாக எல்லாராலையும் பேசப்படும். இந்த மாசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 பேரோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயணம் வந்து கிளம்புறாரு அப்படின்னு ஒரு பெரிய விஷயமாக பேசப்படும். இவ்வாறு கிளம்பிய 1,00,000 பேரில் வெறும் 20,000 பேர் மட்டும் 1935 பிற்பகுதியில் 6,000 மைல்களை கடந்து வடக்கு ஷேனிப் பகுதியை வந்து பார்த்திங்கன்னா சென்றடைந்தனர். 1,00,000 பேர் கிளம்புறாங்கய்யா. ஆனால் அவர் கூட கடைசி வரைக்கும் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 பேர் வந்து போகிறாங்க. இந்த பயணம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து முடிவடையுதுன்னா 1935 பிற்பகுதியில் 6,000 மைல்களை கடந்து வடக்கு ஷேனி பகுதியை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாசேதுங் வந்து பார்த்திங்கன்னா 20,000 பேரோட சென்றடைகிறார். ஆரம்பித்தது 1,00,000 பேரோட, சென்று அடையிறது வந்து பார்த்திங்கன்னா 20,000 பேர் தான் கூட வராங்க. 1,00,000 பேர் வந்தாங்க, அப்பா 1,00,000 பேர் நம்ம பின்னாடி வராங்க அப்படின்னு நினைக்கிறாரு. திரும்பி போக போக பார்த்தா திடீர்னு கூட்டம்னா காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, 80% கூட்டம் காணாமல் போயிடுச்சு. 80,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க போல இருக்குது. கடைசியாக சென்றடையும் போது ஒரு 20,000 பேர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சென்றடைகிறாங்க. மேற்கொண்டு அவர்களோடு மற்ற பொதுவுடைமைவாத படைகளை வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி சேரும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1937ஆம் ஆண்டில் ஏறக்குறைய 1 கோடி மக்கள் தலைவராக மாவோ அதாவது மாசேதுங் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டார். சரி, என்னதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயணத்தில் 1,00,000 பேர் வந்து ஆரம்பிச்சிருந்தாலும் எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னாலும், ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மற்ற பொதுவுடைமைவாத படைகளும் வந்து பார்த்திங்கன்னா இவரோட வந்து சேர்ந்துடுறாங்க. சேர்ந்தா எண்ணிக்கை மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1 கோடி பேர் இருக்காங்க. 1 கோடி மக்களுடைய தலைவராக மாவோ அதாவது மாசேதுங் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டார். ஸோ இந்த படத்தில் குதிரையில் போயிட்டுருக்காரு பார்த்தீங்களா, இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாசேதுங் அப்படிங்கிறவர். ஸோ ஒரு தலைவரை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாத்தா தான் வந்து ஒரு நல்லாட்சி அமையும். ஒரு நல்ல சிந்தனையை வந்து பாதுகாக்கணும். அதாவது சிந்தனைன்னு என்ன, நல்ல ஒரு சிந்தனையாளரை பாதுகாத்தா தான் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாட்சி அமையும். ஒரு முட்டாளை வந்து பார்த்திங்கன்னா ஆதரித்தாங்க அப்படின்னா அவன் நல்லா பலமாக இருக்கிறான் வீரன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆதரிச்சாங்க அப்படின்னா அவன் மண்டையில் ஒன்றுமே இருக்காது. மக்களை வழிநடத்த தெரியாது, அவனுக்கு அதிகாரம் பண்ண மட்டும் தான் தெரியும். அப்படிங்கும்போது அவங்கள பாதுகாத்து பிரயோஜனம் இல்லை. ஸோ இந்த மாதிரியான மாசேதுங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவாளியை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாத்தா தான் நாடு வந்து பார்த்திங்கன்னா செழிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி மக்களுடைய தலைவராக இந்த மாசேதுங் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்படுறாரு.